ஹாய் டியர்ஸ், 30 டேஸ் ஹேர் கேர் சேலஞ்ச் போகலாமா? நான் ரெடி ஆகிட்டேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ரெடி ஆகுங்க. உங்கள் ஹேரை நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்லேயும் வர்ற ஹேர் கேர் ரெமெடியை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஹேரை டேண்ட்ரஃப் கிட்டே இருந்தும் ஹேர் ஃபால் கிட்டே இருந்தும் காப்பாற்றிடலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு கையில் புழிஞ்சிங்கனாலே சாறு கிடைக்கும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு ஒரு காட்டனில் டிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது காட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேல்பில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எல்லா பக்கம் ஈவனாக அப்ளை ஆகும். அதுக்காக தான் காட்டனில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி ஒவ்வொரு ரூட்டாக எடுத்து நம்ம அந்த சின்ன வெங்காய சாறை அப்ளை பண்ணிக்கலாம். இது பண்ணுறதுனால ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் ஆகும். நீங்கள் டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டேண்ட்ரஃபும் கிளியர் ஆகும். ஸோ உங்களோட ஹேர் ரொம்ப வெடிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயச்சாறு மேலே தேய்ங்க. அண்ட் மைல்டான ஷாம்பு வாஷ் தான் கொடுக்கணும். 4 பேக்கெட் ஷாம்பு போட்டிங்க அப்படின்னா நோ யூஸ். ஸோ 4 பேக்கெட் ஷாம்பு போடுற இடத்துல 1 பேக்கெட் ஷாம்புவை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அல்லது சிவக்காய் அரப்பு இந்த மாதிரி தேய்ச்சி நீங்கள் குளிச்சுக்கலாம். ஸோ இந்த ரெமெடியை நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 20 to 30 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க. அதுக்கு மேலே வச்சுருக்காதீங்க. எந்த ஒரு பேக்குமே ஃபேஸுக்காக இருக்கட்டும் ஹேருக்காக இருக்கட்டும் 20 to 30 மினிட்ஸ் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி ட்ரை ஸ்கால்பில் எதையும் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகேவா? ஆயில் தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட முடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ தொட்டு பார்க்கும்போதே நல்ல ஒரு சாஃப்டாக நல்லா இருக்குது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து சேலஞ்சுக்கு ரெடியாகுங்க. அடுத்தடுத்ததாக ஹெர்பல் டிப்ஸாக பார்த்து நம்ம ஹேரை நம்ம காப்பாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம்.